நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. அண்ணன் வந்துருவாரு, அதான் பாக்குறேன். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அரங்கநாதனை விட 8000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 15000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 20000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். அப்புறம் போக வேண்டியதானே? என் சொந்த ஊரு பொட்டியை உடைக்கிட்டோம். நீங்க எகிர்றீங்களா இல்லையான்னு பாத்துருவோம். உங்க ஊர்ல தானே நாங்க கல்லோட்ட குத்துனோம். கள்ள ஓட்டா? ஏப்பா அமாவாசை, அது என்ன 25000 லீடிங்கிறானுங்க? என்னால நம்பவே முடியலையப்பா. ஏப்பா சரி அண்ணீங்களா? ஏப்பா அமாவாசை, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க. என்னங்க மணி? மணி என்னப்பா பேர் சொல்லி கூப்பிடுற? அப்புறம் மணிதான் உங்க பேரு. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 35000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். அமாவாசை கால் படுது. முட்டுதுங்களா? அத்தனை இடம் இருக்குதுல, கொஞ்சம் தள்ளி நிக்கலாம் இல்ல? மேல வந்து ஏறுனா? ஏன் அமாவாசை, நீதான் பேசுறியா? நாகராஜ சோழன் எம்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. அட லீடிங் ஜாஸ்தி, அதுக்காக ஏன் ஆள் மலையா கை போடுற? அது கையாட்டினா மேல தொட மேல முட்டிருச்சு. கை எடுக்கணுமா? இருக்கட்டும் இருக்கட்டும். இருக்கட்டுமாமா. ஊட்டிக்கு தனியா தான் போகணும் போல இருக்குதா? நாகராஜ சோழன் 50000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்.